இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் வந்து கலேடியமில் ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கலேடியம்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் நிறைய பிளான்ட் வரக்கூடிய வெரைட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டியுமே அப்படி தான். இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட பேர் உங்களுக்கு வந்து தெரியும்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட வீட்டில் நீங்களும் இதே கலேடியம் வச்சுருக்கீங்கனாலும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இதோட இலை வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. இன்னொன்று திக்னஸ், இந்த கலேடியத்தோட திக்னஸ் அப்படி இருக்கும். இந்த ஒரு செடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இயர்லி அப்படியே வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே நல்ல ஒரு பிளான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி நல்லா முத்தின செடியாகிடுச்சுன்னா இலை தன்னாலே காஞ்சிட்டு உள்ளே வந்து கிழங்கு வந்து நல்லா வந்து வச்சுருக்கோம். அந்த அந்த கிழங்கை எடுத்து நம்ம பக்குவம் பண்ணவும் செய்யலாம். இல்லை அதிலே இருந்துச்சுன்னா நல்லா முத்தி அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தன்னாலே அதிலே கிழங்கு வந்து இருந்து ஒரு மழை பெய்யும் போது தன்னாலே முளைச்சி வரும். அப்போ முளைச்சி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நிறைய செடி வந்து உண்டாகி வரும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன செடியாக வாங்கி வைக்கும்போது அதில் கிழங்கு எதுவுமே இருக்காது. ஸோ சின்ன செடியாக தான் இருக்கும். இதில் ஒரு வருஷம் செடியாக இருக்கும்போது உள்ளே நல்லா கிழங்கு வச்சுருந்தேன். அதுலேருந்து தன்னாலே முளைச்சி வருது, நிறைய செடி வந்து முளைச்சி வந்து வரும். இதோட இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ரொம்ப சீக்கிரமே வந்து காயக்கூடிய செடி இல்லை. ரொம்ப மெயின்டெனன்ஸும் தேவையில்லாத ஒரு செடி அப்படின்னு வந்து சொல்லலாம். வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வெயில் கிடைக்கிற இடத்துல நல்லாவே நம்ம வந்து வளர்க்க ஈஸியாக வளர்க்குற மாதிரியான உண்டான ஒரு செடி தான். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்டோர்லேயுமே வந்து வளர்க்கலாம். இன்டோர்லனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல்லேருந்து கொஞ்சம் சன்லைட்டோட வெளிச்சம் படுறதுல வச்சிங்க அப்படின்னா தான் இது வந்து சூப்பராக அந்த மாதிரி கலர் வந்து நமக்கு வந்து வரும். சுத்தமாகவே சன்லைட்டோட வெளிச்சமே படாமையும் வச்சுருந்தாலும் வராது. அதே மாதிரி நல்லா டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் வச்சிட்டிங்கனாலும் இந்த கலர் வந்து ஃபேட் ஆன மாதிரி வந்து அந்த இலையில வந்து இருக்கும். அப்படி ஒரு செடி அப்படி தான் இந்த கலேடியம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஒரு சில பேர் நான் டைரக்ட் சன்லைட்டில் வச்சா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயுதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். சரி, கலேடியமும் எதில் வளர்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கலேடியம் பிளான்ட் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன பாட்டில் தான் வளர்க்கணும். இதோட இப்போ நான் வச்சுருக்கிறது 8 இன்ச்சஸ் பாட்டில் வந்து வச்சுருக்கேன். ஆனால் சின்ன பாட்டில் வந்து வைக்கணும். இந்த கலேடியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் கலேடியம் லவ்வர்ஸா? அப்போ நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.